யார் அது சவுண்டு போடுறது? ஓ விடிஞ்சிருச்சா? சரி நம்ம பெட்டை விட்டு இறங்கி போய் இன்னைக்கு டியூட்டி ஆரம்பிப்போம். அப்பா இன்றைக்கி என்ன டியூட்டி ஆரம்பிக்கலாம்? இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் பிச்சை எடுக்க வேண்டியதான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு பிச்சை போடுவாங்க. நம்ம மூஞ்செல்லாம் இருந்தால் இவ்வளோ கருப்பாக இருக்குது, இவ்வளோ அழுக்காக இருந்தால் யாரும் பிச்சை போட மாட்டாங்களே. சரி போயிட்டு ஃபஸ்ட்டு மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு வரலாம். நம்ம இருக்க இடத்துல சாக்கடை தண்ணி தான் போவோம். நல்ல தண்ணி எங்கே இருக்கும்? இங்கே ஒரு குட்டை இருக்குது. இந்த குட்டைக்குள்ளே போய் மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு வந்துட வேண்டியது. அட பாவிகளா, இந்த குட்டையை கூட விட்டு வைக்கலையே. இந்த குட்டைக்குள்ளே இருக்க தண்ணியிலையும் பாருங்கள் குப்பையாக போட்டு வச்சிருக்கானுங்க இந்த மனுஷ கோயிலுக்கு. இப்படி பண்ணுனா என்ன மாதிரி பிச்சைக்காரன் எங்கே போய் தண்ணி குடிக்கிறது, எங்கே போய் மூஞ்சி கழுவுறது? வேறு வழி இல்லை. இந்த தண்ணியில் தான் நம்ம கை காலெல்லாம் கழுவணும். நல்லா கையெல்லாம் கழுவிக்கலாம். காலெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது கருப்பா. இந்த காலில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் கழுவிட வேண்டிதான். பின்னாடி ஒருத்தன் நம்மளை குருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி பார்க்குறான்னு தெரியலையா? சரி இந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் ஜூஸ் ஊற்றிருப்பாங்களாட்டுக்கு, இனிப்பாக இருக்குது. இதையே கொஞ்சம் எடுத்து குடிச்சிக்கலாம். யாருப்பா அது அந்த தண்ணி கிட்ட நிற்கிறது? தண்ணி இனிப்பாக இருக்கா? அது நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிப்பை கலந்து விட்டியா? ஆமாடா தம்பி, என்னோட சுச்சா தான்டா அது. எதே சுச்சாவா? ஐயோ பெருசா என்னையா பண்ணி வச்சிருக்க? இவனுங்களை நம்பி ஒரு தண்ணியை கூட குடிக்க முடியல. அதனாலதான் ஒரு பெருசு நம்ம பின்னாடி நின்று குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாட்டுக்கு. இப்போதான் தெரியுது எதுக்கு பார்த்தான்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல இருந்த அழுக்கெல்லாம் போயிருச்சு. ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. கடமுடன்னு பசிக்குதா? ஏதாவது சாப்பிட்டு வருவோம். நம்ம போய் சாப்பாடு வாங்க கூட நம்மகிட்ட காசு இல்லையே. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார் பார்க்க ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருக்கீங்க சார். நான் சாப்பிட்டே 10 நாளைக்கு மேலே ஆச்சு சார். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க சார். என் வயிறு கடமுடான்னு சவுண்டு போடுது. டோய் புச்சக்காரா, பார்க்க நல்லா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது. எதுக்குடா பிச்சை எடுக்கிற? போய் உழைச்சி சாப்பிட்றா. என்னை நம்பி ஒருத்தரும் வேலை கூட தர மாட்டேங்கிறாங்க சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. புச்சக்காரா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நான் வாங்கி உன்னெல்லாம் அடிச்சு துரத்துறேன்டா. பசிக்குதுன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. இனிமேல் உங்க சைடே வர மாட்டேன். நம்மளோட பெரிய பிச்சைக்காரனா இருப்பாண்டாட்டுக்கு கஞ்சா பைய. பசிக்குது, இப்ப என்ன பண்றது? ஒரு கடை இருக்குது. ஓ பானிபூரி கடையா? அண்ணாச்சி ஒரு பானிபூரி கொடுங்க ப்ளீஸ். காசு இல்லை, நான் அப்புறமே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சம்பாரிச்சேன்னா. காசு இல்லாமலாம் இங்கே யாருக்கும் கொண்டு கிடையாது. அங்க பாத்தியில போர்டுல எல்லாம் 5, 10 இருக்குது. காசு வச்சிருந்தா என்கிட்ட இப்ப காசு இல்லையே. காசு இல்லையா? எட்ராண்டு விளக்கு மாத்த ஓடி போயிரு. பசிக்குதுன்னு சாப்பாடு தாண்டா கேட்டேன். அதுக்கு எதுக்குடா அடிக்கிறீங்க? காசு இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்களாட்டுக்கு. நம்மகிட்ட காசும் இல்ல, ரொம்ப பசிக்குது, என்ன பண்றதுனே தெரியலையே. இங்க யாரோ சோக பாட்டு போடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. யோ பெருசு, உனக்கு என்ன ஆச்சு? இப்படி கீழே கிடக்குற? ஏன் இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க சோக பாட்டு? ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு. ஓ லவ் ஃபெயிலியரா? அதான் தாடிலாம் வளர்த்துக்கிட்டு கையில ஒரு பாட்டிலை வச்சுட்டு இங்க கீழே கிடக்குறாருட்டுக்கு. இது என்னது? ரிக்ஷா? இந்த வண்டிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. இவரோட வண்டின்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியாமல் இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டிதான். அவர் தண்ணி அடிச்சுட்டு கீழே இப்போ மயங்கி கிடக்கிறாரு. இதான் கேப்பு. இந்த சைக்கிளை தூக்கிட்டு போயிடலாம். தலைவரே என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் ரிக்ஷாவை எடுத்துகிட்டு போகிறேன். வேலை முடிஞ்சதும் கொண்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன். சார் ரிக்ஷா வாங்க சார், ஏறுங்க சார் ஏறுங்க. மேலே விட்டுறாடாப்பா, நான் போயிடுறா. டே ஏன்டா ஓடுற? நின்றா. அடப்பாவி, ரிக்ஷாவில் தான்டா ஏற சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஓடுறான்? இந்த வண்டிக்கு தான் பெட்ரோல் எதுவுமே தேவையில்லை. நம் காலே நமக்கு உதவி. யாருமே நம்ம வண்டியில் ஏற மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒருத்தன் போகிறான். பச்சை சட்டை சார், வந்து வண்டியிலே ஏறுங்க சார். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வந்து வண்டியில இருங்க. இந்த வெயில்ல நீங்க நடந்து போனீங்கன்னா என்ன கலர்ல மாறுவீங்க? ஏற்கனவே கருப்பா இருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னும் கருசட்டி கருவாயனா மாறிடுவீங்க. இப்பெல்லாம் கருப்பாக்க கூடாது. வந்து வண்டியில இருங்க. அது சரி, இது என்ன மண்டை? ரோட்டுக்கு நடுவில் கோடு போடுற மாதிரி இந்த மண்டைக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கான். தார் ரோடு போடுற மிஷினுக்குள்ள தலையை விட்டு வந்துட்டீங்களா சார்? இப்படிலாம் பேசணும்னா அவன் வண்டியில் யாரும் மாட்டேன் பார்த்துக்கு. மன்னிச்சுங்க. நமக்கு வரதே ஒரு சில கஸ்டமர் தான், அதையும் முற்றக்கூடாது. வந்து வண்டியில இருங்க சார். உங்களை ஆடாம குலுங்காம கூட்டிட்டு போறேன். என்னடா ஆடாம குலுங்காம கூட்டு போறேன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்குது இந்த வண்டி. இந்த மொட்டை ரொம்ப பேசுறானே. அவன் மொட்டை மண்டை நடுவில் ஆணி அடிச்சு பூ மாட்டிக்கிற வேண்டிதான். என்னடா சொன்னா? கேட்டுருச்சோ சார்? நான் எதுவும் சொல்ல சார். குதிரை வண்டியோடு மோசமா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன பின்னாடி பார்த்து இல்லை எப்படி தூக்கி போடுதுன்னு. நீ ஓட்டுன லட்சணம் போதும், வண்டியை ஓரமா நிறுத்து. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். எடுபட்ட பையன் என்ன வண்டி. ஓகே, கஸ்டமர் அவர் இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்கி வேண்டியதான். மொட்டை உட்காந்துருக்கிறது போதும், இறங்கு. ஓகே சார், உங்களுக்கு கரெக்டாக சேஃபாக கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டேன். அதனால கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. நீ வச்சிருக்க வண்டிக்கு உனக்கு அமௌண்ட் வேற கொடுக்கணுமா? என்னடா வண்டி இது தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. உனக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. வேணும்னா இந்த ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். இதை வச்சு ஏதாவது பண்ணாது. இந்த 10 ரூபா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சொட்டை ஒழுங்கு 50 ரூபா காசு எடு. கொஞ்சம் போட்டு கொடுறா. போட்டு தானே கொடுக்கணும். இந்த வாங்கிக்க. ஒன்னு 4 அடி போட்டோம்னா தான் நீ திருடுவேன். மொட்டை என் மேலேயே கையை வச்சுட்டியா? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. உன் மூஞ்ச அடிச்சு பஞ்சர் ஆக்காம விட மாட்டேன்டா. இந்த வாங்கிக்கோ, உன்னை விட மாட்டேன். என் மேலேயே கை வைக்கிறாங்க. சாவு.
இன்னும் ஒரே அடியில் செத்து போயிட்டான். ஐயோ, இதுக்கு மேலே இங்க இருந்து கொலக்கேஸ் ஆயிரும். இங்க இருந்து நம்ம ஓடி போயிடும். மின்னல் வேகத்துல வரேன், குறுக்க யாரும் வந்துடாதீங்க. டே பாடி சோடா வழி விடுறா. நமக்குனே குறுக்க வருவானுங்களாட்டுக்கு. இவன் கொடுத்த 10 ரூபா வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? சரி, இவன் கொடுத்த 10 ரூபா வச்சு ஏதோ ஒரு பொருள் வாங்கியாவது சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது. 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு தள்ளு வண்டி கடை இருக்குது. அந்த கடையில போய் கேட்போம் ஏதாவது இருக்கான்னு. அண்ணாச்சி, உங்க கடையில ஏதாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது 10 ரூபா தான். அதை வச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன். தம்பி வாங்க, நம்ம கடையில எல்லாமே சுட சுட கம்மியான ரேட்ல இருக்குது, வேணுங்கிறது வாங்கிக்கோங்க. அண்ணாச்சி, நான் சாப்பிட்டே 10 நாளைக்கு மேல ஆச்சு. அண்ணாச்சி, நீங்க தான் மனசு வச்சு ஏதாவது கொடுக்கணும். என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு. தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, என் கடையில எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கீழே போர்டை பாரு. போர்டை பாக்குறதா? என்னது இது? வாவ், எல்லாமே 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்கிறாரு இவர் கடையில. பரவாயில்லையே. இதே இதை அவன் கடையில 10 ரூபா 15 ரூபான்னு வித்தானே. ரொம்ப நல்லவரா இருப்பாராட்டுக்கு. அப்ப இவர் கடையிலேயே சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு மீதி காசுக்கு பொருளும் வாங்கிட வேண்டியதான். அப்படியே நம்ம ஒரு கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அண்ணாச்சி, ஒரு 10 பர்கர் பார்சல் பண்ணி கொடுங்க. ஓகே, வாங்கியாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம கிளம்புவாங்க இருந்து. ஆல்ரெடி புவர் டூ ரிச்சில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூ கிடையாது, இது ஒரு புது வீடியோ. அதோட கண்டினியூ வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா இப்போ மேல ஐகான்ல உங்களுக்கு லிங்க் வரும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம எடுத்துட்டு வந்த ரிக்ஷாவை எடுத்த இடத்துலயே நிறுத்திடலாம். இதுக்கப்புறம் இந்த ரிக்ஷா நமக்கு தேவைப்படாது. தலைவரே, உங்க ரிக்ஷாவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் மட்டும் பணக்காரன் ஆயிட்டேன்னா நீங்க உட்காந்துருக்க பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கிறேன். பாவும் தலைவர் லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் லவ் பண்ணாதீங்கன்னு சொல்றது. நம்மள மாதிரி மொரட்டு சிங்கிளா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க எத்தனை பேர் மொரட்டு சிங்கிள் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. எங்க அது? டே பானிபூரி மண்டையா, இங்கதான் இருக்கிறியா? உன் கடையில சாப்பாடு கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு அடிச்சு துரத்தி விட்டுல. இப்ப நான் உனக்கு முன்னாடி ஒரு கடை ஆரம்பிச்சு நானும் ஒரு பெரிய ஆளா வருவேன்டா. எந்த இடத்துல நம்ம கடை ஆரம்பிக்கலாம்? இங்க வேணாம், இங்க குப்பை தொட்டியா இருக்குது. நம்ம ஏற்கனவே குப்பை தொட்டில இருந்து தான் வந்தோம். ஓகே, இந்த இடம் கரெக்டா இருக்கும். அவனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கடையை போடுவோம். A few moments later. எப்படியோ அந்த அண்ணாச்சி கிட்ட 1 ரூபாய்க்கு பர்கர் வாங்கிட்டு வந்து இங்க நம்மளும் ஒரு கடையை போட்டாச்சு. ஆனா நம்ம கடைக்கு எப்படி கஸ்டமர்ஸை வர வைக்கிறதுன்னு தெரியலையே. ஐடியா, நம்ம பக்கத்து கடைக்காரன் எல்லாமே 5 ரூபா 10 ரூபான்னு வித்துட்டு இருக்கான். அவனோட 2 ரூபா கம்மியா வச்சு நம்ம 3 ரூபாய்க்கு வைக்கலாம். பக்கத்து கடைக்காரன் பழைய சோறு போடுறான். சார், இந்த கடைக்கு வாங்க சார், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா சுட சுட தரேன் சார், எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா? டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்களா நீங்க? அப்ப எனக்கு ஒரு பர்கர் பார்சல் பண்ணி கொடுங்க. நம்ம கடைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க. இருங்க மேடம், உங்களுக்கு நான் சுட சுட பர்கர் செஞ்சு தரேன். அந்த கடையில 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பர்கர் எங்க சூடு பண்ணி கொடுத்துற வேண்டியது. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் குக் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன். உங்க அவசரத்துக்கு இங்க சூடாவாது. அப்படி சூடாச்சுன்னா கருகி போயிடும். கருகினதை சாப்பிட்றீங்களா? என்னது கருகி போனதை சாப்பிடணுமா? எடுபட்ட பையா, நீயே சாப்பிட்றாத. ஹேய், பர்கர் ஆர்டர் சொல்லிட்டு எங்க மேடம் போறீங்க? ஹலோ ஹலோ. ஐயோ, ஒரு பர்கர் வேஸ்டா போச்சு. ஹலோ சார், உங்க கடையில எல்லாமே சீப்பா கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு லிஸ்ட் தரேன், இதுல இருக்க எல்லாமே எனக்கு சீக்கிரம் செஞ்சு தாங்க. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. லிஸ்ட்டை காட்டுங்க, என்னென்ன வேணும் உங்களுக்கு. எல்லாமே நம்ம கடையில இருக்கு. எங்கப்பா இத்தனை பொருள் வேணுமா உங்களுக்கு? எல்லாமே நம்ம கடையில இருக்கு சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சுட சுட செஞ்சு தந்துடுறேன். எல்லாமே கல்யாண சமையல் சாதம், கைகறிகளோ பிரமாதம். பாட்டு தெரியல, அதனாலதான் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடாடாடாடா, நம்ம கடைக்கு இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க. என்ன வேணும்? அடையுங்கப்பா, இத்தனை பொருள் வேணுமா? நம்ம கடைக்கு வருவீங்களா எல்லாம் பெரிய பெரிய ஆர்டரா பண்றாங்களே. அப்ப இன்னுமே நம்ம கடையில நிறைய கல்லா கட்ட போகுது. இந்த பொட்டி கடையை மூட்டிட்டு நல்லா பெரிய கடையை அவன் கடைக்கு ஆப்போசிட்ல ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். நம்மளும் ஒரே நைட்ல ஹோஹோன்னு மாற போறோம் இந்த பாட்டுல வர மாதிரி. இந்த எல்லா பொருளையும் சீக்கிரம் சமைக்கணும், இல்லைன்னா இந்த கஸ்டமர் கோச்சிட்டு போயிடுவாங்க. அடே, நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் கடையை போட்டாண்டோ, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதை நல்லா தொடச்சிட்டு பார்ப்போம். ஆனா இது அவன் நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போனானே, அவன் மாதிரி இருக்கு. அவனே இப்படியே விட்டா நம்ம கடையை நம்ம காலி பண்ண வேண்டியது வந்துடும். உன்னை விடக்கூடாது. அடோடோடா, நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அடி, என்ன அடிக்கிறீங்க? என் கடைக்கு பக்கத்துல கடையை போட்டு நீ லாபம் எடுக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை அடிங்கடா எல்லாரும் சேர்ந்து. ஆஹா, எல்லா பானிபூரி கடைக்காரனுங்களும் ஒன்று சேர்ந்துட்டானுங்களே, ஒன்று சேர்ந்து அடிக்கிறானுங்க. டே பானிபூரி கடைக்காரனா, உங்க கடையை நான் ஒன்றும் எடுக்கலையடா, நானா தான்டா கடை போட்டேன், விடுங்கடா. டே ஆஹா, துரத்துறானுங்களே, இங்கேருந்து ஓடிட வேண்டிய பேரு. இதுக்கப்புறம் எங்க ஏரியாவில் ஒன்றை பார்த்தோம், கல் எடுத்து உன் மண்டையை உடச்சு விடுவோம். பானிபூரி கடைக்காரனுங்களாம் ஒன்று சேர்ந்து சுற்றி அடிக்கிறானுங்களே, நம்மள இங்கேருந்து ஓடிடலாம், நேர்மையா சம்பாதிக்கலாம்னு நினைச்சது தப்பா. அதுக்கு எதுக்குடா இப்படி அடிக்கிறீங்க என்ன? நம்ம ஏரியாவுக்குள்ள வந்தாச்சு, நைட் ஆக போகுது. நம்ம பெட்ல போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஏந்திரிச்சு அடுத்த நாள் டியூட்டி ஆரம்பிப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குப்பத்திலே நம்ம படுத்திருப்போம் தெரியலையே. நம்ம பெட் எங்க இருக்குது? தான் இருக்கு. ஓகே, நம்ம பெட்ல போய் படுப்போம். நம்ம பெட்டு இந்த அட்டை பெட்டி தான் நமக்கு பெட்டே. சரி, இந்த பெட்டில் படுத்து தூங்குவோம். வேற வழி. நான் நேர்மையாக சம்பாதிக்கணும் தானே கடை ஆரம்பித்து சம்பாதிச்சேன். ஆனால் அது கூட பிடிக்காம நம்மளை அடித்து துரத்திட்டானுங்களே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? விடிட்டும், பார்த்துக்கலாம்.
The next day. நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினச்சா நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம ரூட்லேயே போய் சம்பாதிக்க வேண்டியதான். இந்த ஃப்ராங்க்லினுக்கு இன்னொரு பேர் இருக்கு, த கேங்ஸ்டர். கேங்ஸ்டருங்கிற பேரோட பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு இருக்கிறதுலேயே பெரிய பேங்கை கொள்ளையடிக்க போகிறோம். மாறு வேஷத்தில் தான் போக போகிறோம். அதனால நம்ம காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 4 சட்டை தொங்குது, இந்த சட்டையை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இனிமே நம்மளை யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு பேங்கை கொள்ளையடிக்கிறோம், இந்த குப்பத்தை பெரிய சிட்டியாக மாற்றுறோம். பேங்கை கொள்ளையடிக்கணும்னா நமக்கு வெப்பன்ஸ்லாம் தேவை. இந்த பெருசுகிட்ட இருக்கும். பெருசு, நான் பேங்க் கொள்ளையடிக்க போறேன், எனக்கு வெப்பன் வேணும். ஹே, பேங்கை கொள்ளையடிக்க போறான் நம்ம குழந்தை பையா, ஓரமா போ. பெருசு, நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு ஏழையா இருக்கிறது? நம்ம ஏழையா இருக்கிறதும் இல்லாம நமக்கு அப்புறம் இந்த இடத்துல வரப்போற சின்ன பசங்களும் ஏழையா இருக்க நான் விரும்பல. உன்னை சின்ன பையன் நினைச்சிட்டேன். சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். நீ பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வர அமௌண்ட்டை நேரம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போலீஸ்ட்ட மாட்டிக்குவேன். அது செல்லா காசா மாறிடும். நான் ஒரு கேங்கோட லீடரோட அட்ரஸ் தரேன், அங்கே போய் அந்த பணத்தை மாற்றி அப்புறம் உனக்கு தேவையான ஒரு பொருள் இந்த வச்சுக்கு, இது கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும். எஸ், பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளானும் கிடைச்சிருச்சு, கன்னும் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் தேவை. நம்ம பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு கார் தேவை. ஆனால் நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாமே தகரட்டப்பா கார், இதெல்லாம் எடுத்துகிட்டே போக முடியாது. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார் வச்சுருப்பான். இந்த காரை நம்ம ஆட்டை போட்டு பெற வேண்டியதான். ஓகே, காருக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, இதான் கரெக்டான டைம். கண்ணாடியை உடச்சி கார் ஓப்பன் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். காருக்கு சாவி வைக்காம போயிட்டானே, வேற வழி இல்லை, ஒயரை கட் பண்ணி விட்டு எடுத்துட்டு போக வேண்டியதான். எஸ், கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த தகரட்டப்பா காரை எடுத்துட்டு கிளம்புவோம். இந்த கார்ல தான் நம்ம அந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டு வர போறோம். இப்போ பேங்க் இருக்க இடத்துக்கு நம்ம போகணும். பேங்கை சுத்தி கண்டிப்பா போலீஸ் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி போய் பேங்க்குள்ள இருக்க அமௌண்ட் நம்ம எடுத்துட்டு வரணும். நம்ம பேங்க்குக்கு பக்கத்துல வந்தாச்சு. பேங்க்குக்கு வெளியே யாரும் இருக்க மாதிரி தெரியல. இதான் கரெக்டான டைம். நம்ம காரை நிறுத்திட்டு உள்ள போய் பேங்க்குள்ள எல்லா காசையும் ஆட்டையை போட்டு வந்துட வேண்டியதான். பேங்க்குள்ள போறதுக்கான ரூட் இதான் நினைக்கிறேன். வெளியே யாரும் இல்லை, ஆனா உள்ள போனா இருப்பாங்களான்னு தெரியல. சரி, உள்ள போவோம். மே ஐ கம் இன்? வந்துட்டேன்னு சொல்லு. பேங்கை கொள்ளையடிக்க இந்த பிராங்க்லின் வந்துட்டேன்னு சொல்லு. எவன்டா சொல்றது? செக்யூரிட்டி கார்டா? அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். சாவுடா. இங்க இருக்கவங்க யாராவது வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாத்தையும் சுட்டுருவேன். நான் உங்களை கொல்ல வரல, நான் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்தேன். இந்த கேமராலாம் ஃபர்ஸ்ட் உடச்சு தள்ளிடலாம். வேற எங்க கேமரா வச்சிருக்கானுங்க? இங்க ஒரு கேமரா வச்சிருக்கானுங்க, இதையும் சுட்டுறலாம். போலீஸ் காப்பாத்துங்க, திருடை வந்துட்டான், திருடை வந்துட்டான். டேய் மொட்டை, சவுண்டு போட்டேன்னா மொட்டை மண்டையிலே சுட்டுருவேன். சத்தம் போடாம இருக்கணும். ஆபீஸ் ரூமுக்குள்ள யார் இருக்கா? ஒழுங்கா வெளியே வாங்க. வெளியே வந்து அந்த பணத்தெல்லாம் லாக்கர்ல இருந்து எடுத்து கொடுங்க, இல்லைன்னா உள்ள இருக்க எல்லாத்தையும் சுற்றுவேன். ஆபீஸ் ரூம்ல யாரும் இல்ல. ஹேய், உள்ள இருந்துட்டு உள்ள யாரும் இல்லைன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? ஒழுங்கா போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணு, இல்லைன்னா உன்னை சுற்றுவேன். ரொம்ப துப்பாக்கியா பார்த்தா எனக்குலாம் பயம் இல்ல. அங்க என்ன சொல்றான்? அந்த பயம் இருக்கணும். பிராங்க்லின்னா ஃபயர் இருக்கணும், லவ்லின்னா ஹார்ட் இருக்கணும். இப்போ இந்த லாக்கரை ஓபன் பண்ணாதான் காசு எடுக்க முடியும். ஆனா இதுக்கு பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. இதை ஹேக் பண்ணிட வேண்டியதான். நம்ம கன்னோட ஒரு கோட் வேர்டை அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அட்டாச் பண்ணோம்னா போதும். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பா வரே வா, உள்ள நிறைய காசு தங்கம் நிறைய வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோல்டெல்லாம் எடுத்து நம்ம பேக்குக்குள்ள வச்சிடலாம். மணி 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 5000 கோடிடா. இந்த பேங்க்குள்ள இருக்க ஒரு பொருளை கூட விடக்கூடாது. எல்லா தங்கத்தையும் எடுக்கிறோம். காசு தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும். நம்மள போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருக்க எல்லாத்தையும் சீக்கிரம் எடுக்கணும். எஸ், தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கடைசி கட்டி இதையும் எடுத்து நம்ம பேக்குக்குள்ள வச்சிடலாம். தங்கத்தை எடுத்தாச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு. இந்த காசையும் எடுத்துட்டு போயிடலாம். மணி 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 மணி, இந்த எல்லா காசையும் எடுத்து போடலாம். ஒன்று ஒன்றா நம்ம பேக்குக்குள்ளே வச்சா ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே அள்ளி பேக்குக்குள்ளே போட்டுற வேண்டிதான். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ. இந்த காசை எல்லாத்தையும் எடுத்து நம்ம பேக்கில் போட்டுக்குங்கோ. எஸ், எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பேங்கை விட்டு வெளியே போகணும். அதான் பெரிய விஷயமே. வெளியே போலீஸ் எல்லாம் நம்மளை சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. போலீஸ் வெளியே வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க எல்லாத்தையும் சுட்டு. என்கிட்ட கன் இருக்கு, கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். டே மொட்டை, நீ தான் சிக்னல் கொடுத்தியா? என்ன விட்டுரு. போலீஸ், என்னை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களையும் சேர்த்து சுட்டுருவேன். ஓகே, நம்ம வெளியே போவோம். இப்போ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து நம்ம வெளியே போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம். போலீஸ் எல்லாம் சுட்டு வளைச்சிட்டாங்க. இப்போ நம்ம கார் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு செகண்ட் நம்ம இங்கே நின்று நம்மளால நம்ம கதையை முடிச்சிருவானுங்க. நமக்கு 5 ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கானுங்க. சீக்கிரம் போகணும். ஹெலிகாப்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. என்னடா சுத்து போட்டு வளைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? காரு முன்னாடி பின்னாடியும் சுட்டி எல்லா பக்கமும் போலீஸ் நம்மளை சுற்றி வளைக்கிறானுங்க. இந்த போலீஸ் கட்டுக்கெல்லாம் மாட்டாம எப்படியாவது நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். இவ்வளோ நேரம் நம்ம பேங்குக்குள்ள போய் கொள்ளையடிச்ச காசு தங்கம் எல்லாமே இவங்க கிட்ட மாட்டினா வீணா போயிடும். எப்படியாவது போலீஸ்ட்ட மாட்டாம இங்கிருந்து தப்பிச்சு போகணும். எஸ், எப்படியோ போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணி போலீஸ் இருந்து தப்பிச்சாச்சு. நம்ம இப்போ நம்ம கொள்ளையடிச்சிட்டு வந்த காசு தங்கம் எல்லாமே ஒரு கேங் லீடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறோம். அந்த கேங் லீடர் இந்த
சீக்ரெட் பிளேஸில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போவோம். நம்ம குப்பத்தில் ஒரு தாத்தா சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கேங் லீடரை போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மணியை ஒரிஜினல் மணியாக மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ கொள்ளையடிச்சிட்டு வந்த காசெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரிஜினல் மணியாக வாங்கிக்க போகிறோம். இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இந்த காரை ஓட்டிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அந்த டானுங்களாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. இந்த இடமே சைலண்ட்டாக இருக்குது, இங்கே யாருமே இல்லை. ஒருவேளை அந்த தாத்தா மாற்றி எதுவும் தப்பான அட்ரஸை கொடுத்துட்டாரா? இந்த இடத்துல ஒரு காக்கா கூட காணாமே, யாருமே இல்லை. நம்ம நிற்கிறதுக்கு கீழே யாரோ இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. கீழே போய் செக் பண்ணி பார்ப்போம். கீழே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கீழே இறங்குவோம். அப்படியே படிக்கட்டு இறங்கி அங்கே ப்ளூ கலரில் ஒன்று காட்டுது பாருங்க, அந்த இடத்துல தான் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நின்னோம்னா அந்த டான்ஸ் வருவாங்க. தம்பி, போலீஸுங்களே அடிச்சுட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? கோல்டை கொடு, இந்த காசு. யாரையாவது அடித்தா போலீஸ் தேடி வருவாங்க, ஆனால் போலீஸையே அடித்தா உங்களை மாதிரி டானுங்க தேடி வருவாங்க. Over 1 month later. ஹே பட்டா, யாரோ 10 பேர்த்த அடிச்சுட்டு டானானவன்லடா நான் அடித்த 10 பேருமே டானுங்க தான். இதுக்கப்புறம் இந்த நாடு என்னோட நாடு, நான் வைக்கிறது தான் சட்டம். இனிமே இந்த ஊரில் இருக்க டான்ஸ் அழிக்கிறது தான் என்னோட வேலை. இந்த தீவை வாங்கின மாதிரி இந்த உலகத்தையே வாங்குவேன். அப்புறம் கண்ணுங்களா, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் லைக் கொடுக்காம பார்க்குறீங்களாட்டுக்கு? லைக் கொடுக்காதவங்கலாம் வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக்கை கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமில்ல? ஃப்ராங்க்லின் கேரக்டர் வாய்ஸ் கொடுத்து இந்த லவ்லிங்கிறத மறந்துட்டு ஃப்ராங்க்லினாக மாறிடுவோம் நாட்டுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி போர் டு ரிச்ங்கிற ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.